श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ஏகஸ்லோகி ஸ்லோகம் படிக்கிறோம். கேட்டி திருப்பி சொல்லணும். கிம் ஜோதிஸ்தவ பானுமானஹ நிமே ராத்ரௌ பிரதீபாதிகம் ஸ்யாதேவம் ரவிதீபதர்ஷனவிதௌ रविदीपदर्शनविद् किं ज्योतिराख्याहि मे चक्षुस्तस्य निमीलनादिसमये किं धीर्धियो दर्शने किं तत्राहमतो भवान् परमकम् ज्योतिस्तदस्मि प्रभो। भगवान ஆதிசங்கரர்னால கேள்வி ரூபத்திலோ அப்புறம் அதுக்கு பதில் கொடுத்ததை ஆச்சாரிய சங்கரர் 5 கேள்வி கேட்கிறார். வயசான அந்த பண்டிதரு அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. ஸோ 5 கேள்வி 5 பதில் மொத்தம் சேர்ந்து ஒரே ஸ்லோகத்துல அமைக்கப்பட்டது. இதுல முக்கால் பாகம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் கடந்த 2 சத்சங்கத்திலே. விஷயம் ஆத்ம பத்தி. ஆத்மா ஒண்ணுதான். நேத்திக்கு சத்சங்கத்திலையும் நமக்கு விஷயம் அது கூடவாதான் போயிட்டு இருக்கு. ஆத்மா அனாத்மா ஞானம் அஜ்ஞானம் ஞாத்ரு வினேயம் இப்படி. ஸோ இங்க 4 கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்த்தோம். 4வது கேள்வியுடைய பதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன கேள்விகள் అనేది ஜஸ்ட் ஒரு வாட்டிக்கு ஞாபகப்படுத்துகிறோம். முதல் ஆச்சாரிய சங்கரர் கேட்கிறார். அந்த வயசானவர் படிச்சவர், நிறையவே சாஸ்திரத்தை படித்தார். அவருக்கு வாழ்க்கையில அடைய வேண்டியது நான் அடைஞ்சானா இல்லையா, உபனிஷத்துகளும் வேதம் சாஸ்திரத்துல அந்த பிரகாசஸ்வரூபமான பரமாத்மான்னு சொன்னானு பகவான்னு சொன்னானு பிரகாசஸ்வரூபம் ஜோதிஸ்வரூபம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுற அந்த ஜோதி எனக்கு அந்த ஜோதி தர்சனம் எனக்கு ஏற்படலையே. வருடம் 1000 லட்ச மக்கள்கள் ஐயப்ப அங்க போவாங்க, சபரிமலை போவாங்க. அதுல முக்கியமா அந்த ஜனவரி 14ஆம் தேதியோ அந்த பொங்கல் அன்னைக்கு மகர சங்கராந்தி அன்னைக்கு
அந்த மகர ஜோதி பார்க்கணும்னு சொல்லி என்ன குறிக்கிறதுன்னா, அது அப்படி வெளியில அந்த அண்ணாமலை தீபம் இல்ல அந்த மகர ஜோதி இதெல்லாம் வச்சு உனக்கு வெளியில ஒரு லைட்டுன்னு காட்டி மலை மேல ஏத்தி உனக்கு முதல்ல அந்த ஜோதி மேல பக்தி வரணும். எதுக்கு ஜோதி மேல பக்தி வரணும்? வெளிச்சம் ஏதோ இருக்கிறாங்க அங்க. என்ன அது வந்து பரமாத்ம ஸ்வரூபம் அது. அப்படி பண்ணி பண்ணி நிறைய வருஷம் ஒரு நாளைக்கு அந்த ஜோதி అనేది வெளியில இருக்கிற ஒரு நெருப்போ ஒரு அக்னி பொறியோ அந்த சூரியனோ இதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்யற தெரிஞ்சுக்கிற அறிவு எது இருக்கின்றனதோ அந்த அறிவு அந்த பிரகாச ஸ்வரூபம் பிரகாசிக்க செய்யறதுக்கு பேரு அறிவுக்கே பிரகாசிக்க செய்யறதுன்னு பேரு, அறிவுக்கே ஜோதின்னு பேரு. இப்போ சூரியன் இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? கண்ணு திறந்து பார்த்தா தெரியும் இல்லையா? ஆனா கண்ணு இருக்கு திறந்து பார்க்கணும்னு நான் நினைச்சாதானே. அப்போ சூரியன் இருக்காருன்னு சொல்றதுக்கு கூட யாரு காரணம்? நானு. இந்த நானே அறிவு உணர்வு இருப்புதல் இருந்தாதான் தெரியுது. அது இல்லாம எல்லாம் மைனஸ் தான், எதுவுமே இல்லை. அப்போ அந்த அறிவு இல்ல உணர்வுன்னு சொல்றோம். அதேதான் ஜோதி ரூபமா வெளியில காட்டி காட்டி கதையில உனக்கு சொல்லி புராண கதை மூலமா அப்படி எல்லாம் சொல்லி ஒரு நாளைக்கு நீ இப்படி சத்சங்கத்தை போய் குருமுகமா இந்த விஷயத்தை நீ கேட்டு தெரிஞ்சுக்குவே. அந்த ஜோதி யாரோ எங்கோ இல்லை அப்படின்னு சொல்லி அழகா அந்த ஐயப்பன் கோவில் 18 படி ஏறினதுக்கு அப்புறமே அங்க வந்து அழகா சம்ஸ்கிருதத்துல மகா வாக்கியம் எழுதி வச்சிருக்காங்க. நல்ல வேளை அதை தமிழ் மலையாளத்துல மாற்றுறாங்க, சம்ஸ்கிருதத்திலேயே எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் படிக்க மாட்டேன் முடியாது இல்லையா? முக்கியமா தமிழ்நாடு மக்களுக்கு இந்த ஹிந்தி சம்ஸ்கிருதம்னா ரொம்ப எரிச்சல், எலர்ஜி. ஆனா அதுதான் எழுதி வைக்கிறாங்க. இவனுக்கு விவேகம் இருந்திருந்தா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போற அந்த பெரிய சுவாமியார் இருப்பார்ல அவரோ என்ன சார் அங்க ஏது இருக்கு கேட்கணும், கேட்பான் அப்படின்னு சொல்லி எப்போ எதுக்கோ எங்கோ ருஷிகள் வந்து ஐயப்பன் பேர் வச்சு சுவாமின்னு வச்சு ஆக்சுவலா அது எல்லா கோவிலும் ஏதணும். அப்ப இந்த சண்டை வராது. வைஷ்ணவர்கள் சைவர்கள் இப்படி இந்த சண்டை எல்லா கோவில்ல காமன் அது ஏதணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. என்ன இது இருக்கு? சாந்தோக்கிய உபனிஷத்துல நாரதருக்கு சனத்குமாரர் நாரதருக்கு இல்ல ஸ்வேதகேதுக்கு குரு டீச் பண்றது அந்த மகா வாக்கியம், அந்த பரமாத்மா அந்த பரம்பொருள் ஆத்மா ஜோதி எதெல்லாம் பலதா சொல்லப்படுறதோ அது நீதான். தத் துவம் அசி, யூ ஆர் தட். அது நீ அதேதா, நீ அதேதா. நல்ல விசாரணை நம்ம கூட பண்ணிருக்கோம் வேற நிறைய சந்தர்ப்பத்தில். அந்த நீன்னு சொல்லும் போது என்ன நான் அது விசாரணை. அப்புறம் அதின்னு சொல்லும் போது என்ன அது அதிபத்தியம் குரு விவரிச்சு சொல்லணும். மகா வாக்கிய விசாரண விஸ்லேஷனம் பண்ணிருக்கோமா இல்ல? நம்ம இங்க பண்ணிட்டோம். அதனால நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம இருக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துகிறதுக்கு
டைம் இருக்கு, என்ன பண்றது, இங்க வந்து திரும்பி திரும்பி கேட்கும். பொழுதுபோக்கு. லௌகிக ஜனங்களுக்கு டிவி அது இது பாரு இது பாருன்னு அவங்களுக்கு டைம் பாஸ். ஆனா நமக்கு வந்து பிரம்ம சிந்தனை, ஆத்ம சிந்தனையிலேயே இதே போல் கேட்டுட்டே கேட்டுட்டே இருப்போம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்போம், தெரியற வரைக்கும் கேட்போம். நல்லா எனக்கு விசுவாசமா உறுதியா எனக்கு தெரிஞ்சது நான் யாருன்னு. சார், எனக்கு நான் யாருன்னு உறுதியா தெரிஞ்சதுன்னா என்ன அடையாளம்? சாஸ்திரம் பலது சொல்றது. ஓகே, பகவத்கீதையில பகவான் நிறைய சொல்லுவார். சுக துக்கே சமே குருத்வா, சுக துக்கங்களுடன் சமமா பார்ப்போம். லாபாலாபோ ஜெயா ஜெயோ, லாபம் அலாபம் நஷ்டம், ஜெயிச்சோம் ஜெயிக்கல, இதெல்லாத்தையும் சமமா பார்ப்போம். சர்வத்திர சமதர்சனம், எல்லா இடத்திலும் பலது கிடையாது, இருக்கிறது ஒரே வஸ்து, ஒரே சத்தியம். இப்படி கீதையில ரொம்ப சுலபமா. ஆனா உபனிஷத்துக்கிட்ட போகும்போது மாண்டோக்கியமும் அந்த வேற இடத்துல கொஞ்சம் ஆழமா சொல்லப்படும். பிரபஞ்சோபசமம், இவனுக்கு பிரபஞ்சமும் துவைத்தமும் இல்லவே இல்லை, அவன் திருஷ்டிలో இல்லை. ஆனா உன்ன திருஷ்டிలో அவர் விவகாரம் பண்றாரு. ஞானி கூட சுவாமி யாரு, சுவாமி கூட அவரு சாப்பிடுறாரு అని உனக்கு தோணும். அவர் திருஷ்டில எப்படின்னா, அதனால மக்கள் திருஷ்டிலோ லோக திருஷ்டிலோ நம்ம எப்படி இல்லை, எனக்கு தெரியணும். என்ன திருஷ்டிலேயே நான் என்ன உணர்ந்த, என்ன புரிஞ்சுக்கிட்டு. பிரபஞ்சோபசமம்னா கனவு எப்படி நிறைய பேருக்கு பொதுவாவே சத்தியம் இல்லை, யாருக்கும் சத்தியம் இல்லை. எத்தனையோ கனவு பார்க்கலாம், வேறு வேறு கனவுகள் வேறு வேறு ஆள் எல்லாம் பார்க்கிறோம், தினம் மாறி மாறி. ஆனா யாராவது ஒரு நாளாவது ஒருக்காகவாது கனவு சத்தியமானு நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்தீங்களா? சிலது கொஞ்சம் நேரம் நினைச்சுக்குவோம், ஏன் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, அப்படி வரலாமா. அப்புறம் அதிக ஜோதிஷர்கிட்ட போய் திரும்பி அவர்னு கேட்டு மண்டை குழப்புக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. என்னதான் சொல்றது, அதுக்கு இல்லாதது போய் அதை பத்தி நீ கேட்ட நான் என்ன சொல்லட்டும்? அப்புறம் இல்ல சார் தெரிஞ்சிச்சே, அதுதான் இல்ல, ஆனா தெரிஞ்சது போல் உனக்கு ஒரு அனுபவம் கொடுத்துச்சு. கொடுக்கட்டுமே, என்ன ஆயிடுச்சு இப்போ? அதனால கேள்விகள் என்னன்னு அது பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு முடிவு ஆயிடும். ஒரே ஒரு கேள்விதான் கடைசியில. அது வேண்டியது இப்பவே பேசிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் பல வாட்டி கேட்ட விஷயம். நடுவில் அப்படியே ஜோதி வார்த்தைனால நான் இப்படி எல்லாம் அண்ணாமலை சபரிமலை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். தெரியுதா? மகா வாக்கிய உபதேசம். சோ இதுல அந்த மகா வாக்கிய உபதேசம் தான் இப்ப முடிவு ஆக போறது. ஆனா அந்த ரூபத்துல இல்ல, வேற விதமா. அதுக்குதான் நான் அது லிங்க் பண்ணி பேசினேன் இப்போ. சரி, முதல்ல என்ன கேட்டாரு சங்கரர்? அந்த பண்டிதர் வந்து அந்த ஜோதின்னு நான் எப்போ எனக்கு அனுபவம் ஏற்படலையே, பார்க்கலையே. அப்போ சங்கரர் இவருக்கு நல்ல பக்குவத்தை இருக்கு, ஆர்வமும் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை முடிய போறது. என்ன விஷயம்னா, நீ சரீரம் உளுந்து போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அதனால தாமதம் பண்ணக்கூடாது. இது எப்போ உளுந்துரும் யாருக்கு தெரியாது. எல்லாம் நல்லா இருந்து கூட பட்டுன்னு போலாம். அதனால இது
எவ்வளவு சீக்கிரம் இது உணர்ந்து அதுக்கப்புறம் இருந்துக்கோ. அப்ப நிம்மதியும் இருக்கும். வாழ்க்கை பிரச்சனையாவே இருக்காது. பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தா கூட அந்த பிரபஞ்சோபசமம் கூட சொல்லி முடிச்சு விடுறேன். அங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன், கனவு யாருக்கு சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அப்போ இந்த ஞானம் ஏற்பட்ட ஞானிக்கு நினைவு கூட கனவு போல். நினைவுனி கனவா பார்க்கறது நினைக்கிறது பேரு ஞானம். அங்க அப்படியா, நாங்க என்னமோ ஞான பழம் அவர் என்னமோ கொடுப்பாருன்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிறோம். இல்ல, அவர்கிட்ட போனாலும் அவர் இதே தான் சொல்லுவாரு. அவர் அவையாருக்கு இதான் சொல்லி கொடுத்தாரு. சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? நினைவுனி கனவா பார்க்கறது பேரு பிரபஞ்சோபசமம். இது இன்னைக்கு நம்ம அந்த பிருகதாரண்யகம் கூட சொன்னவில்லை அன்னைக்கு. நான் இன்னும் அது என்ன ஆச்சுன்னு சொல்லல. இந்த மாதிரி 5 கேள்விகள் கேட்டுட்டு 5 பதில் சொல்லிட்டு அந்த பண்டிதர் உணர்ந்துட்டா, கடிச்சது வஸ்துவன்னா. இந்த விதமானது புதுசா சங்கரர் இப்படி இல்ல. பிருகதாரண்யக உபனிஷத்திலோ இதே விதமா ஜனகரு யாக்ஞவல்கர் கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன் நான் முதல் நாள். அந்த ஜனகரி யாக்ஞவல்கர் பத்தி இன்னொரு சின்ன கதை சொல்றேன். இது முன்னாடி சொன்னதுதான், அதுக்கப்புறம் அந்த விஷயம் பார்ப்போம். என்ன சொன்னோம் கதை? ஜனகர் அப்பதான் ராத்திரி நல்ல ராஜபோஜனம், டின்னர், ராயல் டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டாரு. தூங்கினதுக்கு அப்புறம் கனவுல பிச்சைக்காரன்னா பசியோட தெருவா திண்டாடிட்டு போயிட்டு இருக்கிறதா கனவு பாக்குறாரு. பார்த்தாச்சுன்னு அவர் தான் சொல்லுவார். அப்புறம் எழுந்துச்சு, நமக்கும் ஞாபகம் இருக்கு இல்ல, இன்னைக்கு மத்தியானம் தூங்கிட்டு இருந்தா என்ன கனவு வந்துச்சு, நேற்று ராத்திரி ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு நல்லா. ஆனா நேற்று பார்த்தேன் கனவே இன்னைக்கு கண்டினியூ ஆகும். நான் அதையும் ஆன் பண்ணி விட்டுருவேன். போன வாரம் இதுதான் முக்கியமா பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த கனவு ஜனகர கனவு, நம்ம கனவு, இங்க போன வாரம் பேசின கனவு விஷயம் என்ன, அதுக்குள்ள வந்துருவோம். எல்லாம் கனவுமயமா இருக்கு. ஆனா எல்லாமே கனவுதான். கனவுதான், நினைவு கனவுதான். சரி, எப்படியோ ஜனகருக்கு அந்த கனவுல கஷ்டப்பட்டு எங்க போனா ஒரு இடத்துல ஏதோ ஃபங்க்ஷன் நடந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் முடிச்சு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கிளீன் பண்ற ஒரு டைம். அப்புறம் ஏதோ மிச்சம் எங்கோ ஒரு பாத்திரம், ஒரு ரொட்டியோ ஏதோ இருக்கு, அந்த ஏதோ அவர் கொண்டு ஜனகர்கிட்ட பிச்சை பாத்திரத்துல போடுற. இவருக்கு முன்னாடி ஜனகர் அங்க போய் நிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு நாய் காத்துட்டு இருக்குது அதே பசியோட. அந்த கொண்டு வந்தவர் அதுக்கு போடுவாரோன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எப்ப இவன் ஒரு பாத்திர ஜனகர் உட்கார்ந்துட்டு பிச்சைக்காரர் ஜனகர் வாங்கிட்டாரா, அந்த நாய் இப்படியே வேகமா லபக்குன்னு அந்த பாத்திரத்தோட சேர்த்து வாயில பிடிச்சிட்டு ஓடி போச்சு. அது நாய் குடுங்கி போறத அந்த ஒரு ஜர்க்கில கனவுல ஏந்திட்டாரு. நம்ம கனவுல இப்படிதான் ஏந்துருவோம். ஏதோ ஆய் டக்குன்னு ஒரு ஜர்க் ஏந்திச்சு உட்கார்ந்துட்டாரு. அந்த மாதிரி ஏதாவது வரும்போது கொஞ்சம் ஹார்ட் பீட் கூட ஜாஸ்தி ஆகும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் வெறுக்கும், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அதோட எஃபெக்ட் இந்த சரீரம் மேல கூட இருக்கு. ஜனகர் நல்ல விவேக சக்தி இருக்கிற, வேதாந்தத்து மேல ஆசை இருக்கிற நல்ல ஒரு முமுட்சு ராஜா.
முமுட்சு மோட்சம் அடையணும் ஞானம் காத்துட்டார். அடுத்த நாள் எப்போ சூரியோதயமாய் எப்போ இதாகி தினந்தோறும் யாக்ஞவல்கரோட ஆசிரமத்துக்கு போவார், கிளாஸுக்கு போவார். நீங்க எல்லாரும் இங்க கிளாஸ்க்கு வந்த மாதிரி அவர் மார்னிங் கிளாஸுக்கு போவார், சத் சங்கத்துக்கு. அங்க போய் கேட்கணும். கேட்டார், குருவே நேற்று ராத்திரி இப்படி நான் அப்போதான் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு படுத்து கனவு வந்துச்சு. இப்போ அந்த கனவுல இருக்கிற நல்லா சாப்பிட்டுட்டு ராஜபோஜனம் சாப்பிட்டு படுத்துக்கின ராஜா சத்தியமா, கனவுல நான் பிச்சைக்காரனா இருக்கேன்னு பசுவோட அது சத்தியமானு கேட்டார். இந்த மாதிரி நம்ம யாராவது கேட்போமா? கேட்டா நம்ம ஜனக்கரை. யாக்ஞவல்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல கேள்வி கேட்ட, நல்ல விசாரம். என்ன சொன்னாரு? ஒன்றுமே போய் அதுக்கு மேல பெருசா டீச் பண்ண வேண்டியதில்லை ஜனகருக்கு. அப்படிப்பட்ட விவேக சக்தி புரிஞ்சுக்கிட்டாரு. ரெண்டுமே போய், அப்படி ரெண்டுமே போய் நீ ராஜாவா இருந்து இப்ப நினைக்கிறதையும் சத்தியம் இல்லை, அக்கனவுல பிச்சைக்காரனா இருந்து அப்படின்னு நினைச்சு அனுபவிச்சதும் சத்தியம் இல்லை. இது ரெண்டுத்துக்கு அதீதமா இருக்க நீயா இருக்க ஆத்மாவா, உணர்வா, இருப்புதலா, அதுதான் சத்தியம். அது மேல மனசுனே போக்கஸ் பண்ணு. அதனாலதான் ஜனகரு ராஜர்ஷி, சிறந்த ஒரு குடும்பஸ்தனாயிருந்தே ஞான நிஷ்டவானா இருக்கிற. அதனாலதான் அவருக்கு தேகம் இருந்து கூட தேகம் இல்லாத போல்னால அந்த தேசத்தில் அந்த பரம்பரையில இப்படி ஞானிகள் நிறைய பிறந்ததுனால விதேக ராஜா అని சொல்லப்படுது. விதேகம், தேகம் இல்லை அப்படின்னு இவருக்கு முன்னாடி கூட அங்க விதேக ராஜான்னு அந்த பரம்பரையிலேயே இப்படி விட்ட தேகம் இருந்தா கூட இல்லே. தேகத்துல இருந்தோம், நம்ம தேகத்துல இருந்துதான் இங்க உட்கார்ந்து கேட்கறீங்க. நானும் இங்க இந்த தேகம் வச்சுக்கிட்டுதான் இந்த வாயால பேசிட்டு இருந்தா கூட நானும் தேகம் இல்லைன்னு ஆவத்தோட கேட்கணும். சொல்லித்தர நானும் கூட தேகம் சொல்றது, தேகம் பேசுறதுன்னு இந்த பாவத்தோட இல்லாம தேகாத்தியாசி இல்லாம அதுக்கு மிஞ்சி சொல்லி தரணும். அப்போதான் நீங்களும் அப்படி கேட்கணும். அந்த அகங்காரத்தோட நம்முடைய ஸ்டேட்டஸ் அது இது நினைச்சு சொல்லிட்டு நான் மாமியா பாட்டி தாத்தா இதெல்லாம் இல்லை. அந்த உணர்வு ஸ்வரூபத்துல கேட்டா அது அப்போ இந்த ஞானம் கங்கை போல் அந்த காது மூலம் அங்க போயிடுச்சா. அதுக்கப்புறம் கங்கை அப்படி வந்தி கடல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒரே ஜலமாயி போகுது. அப்ப இந்த சொல்லித்தரதையும் ஆத்மாதா, கேட்கறதையும் ஆத்மாதா, இதையும் பிரம்மந்தா, அதையும் பிரம்மந்தா, சர்வம் பிரம்மமயம். அதனால எனக்கு அப்படி பதில் கொடுத்தாங்க. கனவு கடந்த சத்சங்கத்தில் நம்ம கேள்விகளுக்கு ஞாபகப்படுத்தணும் சொன்னேன். ஆனா 4வது கேள்வி வரைக்கும் நம்ம முடிச்சதுனால அதுக்கு என்னன்னு பேக்ரவுண்ட் இப்போ பேசியிருக்கோம். கொஞ்சம் தெரியாது, தூக்கம் வரலையே வந்த வரைக்கும் அது வரும். அப்படிப்பட்ட பெரிய தூக்கம் வராது. அப்படி சட்டுன்னு குட்டி கனவு வந்துடும். ஓகே, நல்லது. நிமிந்து அப்படி தெம்போடு உட்காருங்க. என்ன வெளிச்சத்தினால பண்டிதரே இந்த பகல் சமயத்துல நீங்க இந்த வஸ்துகள் எல்லாம் பாக்குறீங்க? சிம்பிள் கொஸ்டின். முதல் ரொம்ப சுலபமான கேள்வி.
கிம் ஜோதிஹி தவ அகனி கேட்டார். தமிழ் சொல்லிட்டு அதே சொல்லு. அவர் சொன்னார், எனக்கா சூரியன் தான், சூரிய வெளிச்சம்தான் எனக்கு ஜோதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பதில் கொடுத்தார். கரெக்டு தான் சொன்னேன். அப்புறம் அந்த சூரியன் இல்லாத சமயத்தில் அப்படின்னு ராத்திரி அர்த்தம். பகலன்னார் அகனி. ராத்திரி டைம்ல எப்படி என்னன்னா, அதோ வீட்டுல ஏத்தின விளக்கோ, அந்த தீவட்டியோ, சந்திரனோ, ஒருவேளை நட்சத்திரங்களுக்கு கூட அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் தெரிச்சது. அது இது இருக்கேன். மின்னல் வந்தா கூட அப்படி தெரிஞ்சது. அது எல்லாத்தினால பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்திரன், சூரிய காந்தி, சந்திர காந்தி, நட்சத்திர காந்தி, விளக்குடைய வெளிச்சம், அதெல்லாம் எப்படி பாக்குறேன்? அதெல்லாம் அந்த வெளிச்சம் இருக்கணும், அதனால தெரியுதுன்னு சொன்னேன். வெளிச்சத்துல யாரு பாக்குறான்? என்னுடைய கண்கள் இங்க 3வது கேள்வி புரிஞ்சு போச்சு. சரி, கண்கள் மூடிட்டா அங்கதான் நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கண்கள் மூடுறதுன்னா 3 விதமா நான் சொல்லியிருக்கேன். இப்ப நினைவுல இருந்தே இப்பவே கண்ணு மூடிட்டா கூட உள்ள என்னமோ பாக்குறோம். அது 2 விதமா பாக்குறோம்னு சொன்னேன். ஒண்ணு பொம்மை ரூபத்துல என்னமோ பாப்பீங்க, இல்லைன்னா ஏதோ பேச்சு ரூபத்திலோ சில எண்ணங்கள் பாப்பீங்க. ஒரு 5 செகண்ட்லயே எவ்வளோ வந்துடும். பார்க்கறதுன்னு அர்த்தம் என்ன? அங்க என்னமோ தெரியுது. நானே பேசுறதோ இல்லைன்னா எங்க வீட்டுக்காரன்னு பேசினாரு, வரும்போது திட்டாரு, எதுக்கு வெளில போற நீ சாயங்காலம் சமைச்சு வீட்டுல இருந்துகிட்டு இதெல்லாம் சீக்கிரமா டிஃபன் எது சொன்னாரோ அதெல்லாம் அவர் பேசின பேச்செல்லாம் அப்படி வந்துடுது. மனசு அந்த ஸ்கிரீன் மேல தெரியுது. கண்ணு மூடிட்டா கூட தெரியுது. அது எப்படி? அப்போ கண்கள் மூடிட்டா என்ன கேக்குறாரு. சக்ஷுஹு நிவிலனாதி சமயே 3வது வரியில கிம் ஜோதிஹி, என்ன வெளிச்சம்? அங்க புத்தி, புத்திக்கே என் மனசுக்கே அது பாக்குறது, தெரிஞ்சுக்கிறது. இங்கதான் நம்ம 2 படி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் திங்க் பண்ணணும்னு சொல்லி நானும் கனவு பத்தி அன்னைக்கு பேசியிருக்கேன். இப்ப நினைவுல இருந்து கண்ணு மூடிட்டா உள்ள யாரோ தெரியுது, புத்திக்கு மனசுக்கு தெரியுது. கனவுக்குள்ள போனா கூட கனவுని உருவாக்கினது மனசு. ஆனா அங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம விசாரணை பண்ணிட்டோம். மனசு கனவுని உருவாக்கிச்சு. ஆனா அந்த மனசு அந்த கனவு கூட கலந்து தன்னைத்தானு மறைஞ்சு போறது. அந்த மறைஞ்சு போய் தானு கனவு பார்க்கறனே அந்த சமயத்துல அந்த மனசுக்கு அதுதான் ப்ரொஜெக்ட் பண்ணுது, அதான் உருவாச்சு. ஆனா அதுக்கு தெரியல. அப்படின்னா தானே இல்லாத மாதிரி ஆகி போய் கனவு கூட ஒன்னாயிடுது. அது எப்படி சொல்லுவீங்க சார் நீங்கன்னு நான் அதுக்கு என்ன சொன்னா, அது உனக்கு தெரிஞ்சிருந்தா அங்க ஏதாவது உனக்கு பிடிக்காத கனவு வந்துட்டு இருக்கும் போதும் உன் மனசுக்கு தெரிஞ்சிருந்தா அது சொல்லணும், இந்த கனவு வேண்டாம். என்ன சொன்ன எனக்கு, இந்த சேனல் வேண்டாம். நினைவுல பண்றல்ல மனசு வச்சு, அதே போல் கனவுல மனசுக்கு கண்ட்ரோல் இருந்து மனசு தனியா நின்றிருந்தா அது அப்படி மாத்திருக்கணுமே. எனக்கு பிடிக்கல அந்த கனவு. அப்படி கனவுல இருந்து கனவு யாராவது தெரிஞ்சு நினைச்சு மார்த்தீங்களா? இப்போ அது கனவு மாற்ற முடிஞ்சதா?
அப்ப என்ன புரியுறது? மனசுக்கு அங்க அது வந்தது என்னமோ ப்ரொஜெக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அது தானா கனவு நின்று போகும். ஆனா மனசுக்கு அங்க ஒரு பெரிய கண்ட்ரோல் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தா நல்லது தானே. அப்படி இருந்த முன்னாடி கூட சொல்லலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு தெரியும், இப்போ 7 மணிக்கு 8 மணிக்கு அந்த சேனல் அந்த சீரியல் வருதுன்னு அது நல்லா நோட் பண்ணிக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த நாள் வருதுன்னு வேற எல்லா ஞாபகம் இருக்கோ இல்லையோ வெள்ளி அன்னைக்கு இது வரும், சிட்டி வரும், பொத்தி வரும், இல்ல அப்ப எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அது எப்போ காதுல விழுந்துச்சு எனக்கு, நான் பார்க்கல. அது போல என்னென்னமோ வந்தது வச்சுக்கிட்டு பிக்ஸ்டா அதை ஓபன் பண்றீங்க பாக்குறீங்க. அதே போல் இன்னைக்கு நான் அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அந்த அம்பாள்னு இன்னைக்கு நான் நைட் கனவுல பார்க்கணும் அப்படி முடிவு பண்ணி, யாருக்காவது குருவாயூரப்பனோ அம்பாளோ பெருமாளோ நீங்க நினைச்சது போல் கனவுல வந்தாரா? நினைச்சது போல் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இன்னைக்கு நானும் அம்பாளுடைய பார்க்கணும் அப்படி முடிவு பண்ணாலும் வராததே. யாரு கெட்ட கனவு பார்க்கணும்னு ஆசைக்கிறா? நீங்க ஆசைக்கிறீங்களா கெட்ட கனவு பயங்கர இதுக்கு வரக்கூடாதான்னு சொல்லி அனுமான்ஜிக்கு சொல்லி அவருக்கு சொல்லி இவருக்கு சொல்லி பயந்து 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 இந்த கனவு வரக்கூடாதுன்னு அதுக்கு ஏதோ சில ஸ்லோகங்கள் வச்சிருக்காங்க. இப்ப ஏதோ சொல்லி பண்ணிக்கிறோம். ஆனா அது என்னமோ நம்ம கோயில் இருக்க நடந்தது. சரி, நேற்றுக்கு வந்துச்சு திருப்பதி திருமலையில பெருமாள் கோயிலுக்கு போனா அந்த கியூல நின்றுட்டேன். ஆனா திடீர்னு கியூல ரொம்ப கூட்டமா இருக்கு. அப்படி இப்படி அங்க என்னமோ அன்னைக்கு முடியல, நைட்டு முடிச்சா நீங்க இங்க உட்கார்ந்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள கனவுல வெளியில வந்துட்டேன். சரி, இன்னைக்காவது திரும்பி கியூல நின்றுட்டு இனி பெருமாள் தரிசனம் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப சிரிப்பு வருது, ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இது. என்ன கன்க்ளூஷனு? அது அப்போ கேள்வி என்னன்னா, கனவு யாருக்கு ஞாபகம் இருந்து அந்த மனசுலோட ஞாபக சக்தியில போய் அந்த ஃபோல்டர்கள் ஞாபக சக்தி அங்க போய் அது சேவ் ஆயிடுது. கம்ப்யூட்டர்ல சேவ் ஆனது போல செல்போன்ல சேவ். அது எப்படி சேவ் ஆகணும்னு யாரோ இருந்து அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே பார்த்ததுனால அதே அந்த மனசுல இருக்கிற மெமரி ஞாபக சக்தியில சேவ் ஆயிருந்த காலையில எழுந்திரிச்ச உடனே கனவு ஞாபகம். அப்போ வேற யாரோ இதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கனவு பிரகாசிக்க செஞ்சிருக்கணும். யாரது, என்னது? அதுதான் அஞ்சாவது கேள்வி. நீ என்ன சொன்ன? ஜீன்னு சொன்ன. இன்னொரு படி மேலுக்கு போறோம், அதையும் அன்னைக்கு பேசிட்டோம். சரி, தூக்கத்துக்கிட்ட வா. தூக்கத்துல கனவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா எதுவுமே இல்லாத அந்த ஆனந்த அனுபவம் ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் நேற்று கூட பேசிட்டு அந்த விஷயம், அது எப்படி உனக்கு திரும்பி அது அங்க எதுவுமே இல்லைன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்புறம் அது ஆனந்தமா இருக்கன்னு எப்படி இப்ப சொல்ல முடியறது எழுந்திரிச்சு? இப்போ எழுந்திரிச்சு சொல்லணும்னா நேற்றுக்கு அந்த அனுபவத்தினை யாரோ பிரகாசிக்க செஞ்சிருக்கணும். அது திரும்பி மனசுல அப்படி ரிஜிஸ்டர் ஆயிருந்திருக்கணும். அப்போ தூக்கத்திலையும் பிரகாசிக்க செய்யற சாட்சி அந்த வெளிச்சமோ அறிவோ என்னமோ அது கனவுல பிளஸ் நினைவுல கூட. நினைவுல எப்படி சார்ன்னா, நினைவுல கண்ணு மூடி பாக்குறேன், இல்ல கண்ணு திறந்து இருக்கு. మనసుதான் எல்லாம் பண்றது అనేది நம்ம நிராகரணம் பண்ணலாம். எப்படி நினைவுல இருக்கு மனசே எல்லாம் செய்யறது தெரிஞ்சுக்கிட்டா, மனசு இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை யாருக்கு தெரிஞ்சது?
யாருக்கு தெரிஞ்சது மனசு சரியில்லைன்னு? மனசு சரியா இருக்கு இப்போ. அப்போ கொஞ்ச நேரம் சரியா இருக்கு, கொஞ்ச நேரம் சரியில்லை. சரியா இருக்கிறது யாரு தெரிஞ்சுக்கிறா? யாரு பிரகாசிச்சார்? மனசு சரியில்லை. இது பிரகாசிக்க செய்யறதுன்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன கையில இந்த கிளிப்பு வச்சிருக்கேன், இந்த கலர் கிளிப்பு. வெளிச்சம் இங்க உழுறது, சரியா? அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு நீ எடுத்துட்டேன், என்ன அதை காண போச்சு. அப்புறம் இன்னொரு கிளிப்பு வந்துச்சு. ஸோ இது வந்துச்சு, இது போயிடுச்சு, இது வந்துச்சு போயிடுச்சு. இருக்கும்போது இதையும் பிரகாசிக்க செஞ்சது யாரு? வெளிச்சம். வெளிச்சம் అది గుర్తుకుంగో. ఇది పోయిచ్చి అని தெரிவிச்சது யாரு? வெளிச்சம். இன்னொன்னு வந்துச்சு అని தெரிவிச்சது யாரு? வெளிச்சம். இந்த வெளிச்சம். அதே அந்த வெளிச்சத்தை போல் நீ ஆத்மனி சைத்தன்யம் உணர்வு நிச்சயம் பிரகாசிச்சுட்டே இருக்கு சர்வத்தனை. அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ 5வது கேள்வி என்ன ஆயிடுச்சு? இப்போ இவர் தீஹி అని சொன்ன உடனே சரி, கடைசியா ஒண்ணு கேக்குறேன், அந்த புத்திని யாரு பாக்குறாருன்னு கேட்கிறார் சங்கரர். தியோ தர்ஷனே கிம், அந்த புத்தினி அந்த மனசு. இப்ப அதுக்குதான் அது புரியறது, உங்களுக்கு இது காட்டிட்டேன் நான். இது ரொம்ப சூக்ஷ்மம், கிரகிக்கணும். அதுக்கு மனசு அப்படியே ஏகாகிரமா இருக்கணும். ஒரே வாட்டி சட்டன புரிஞ்ச போல இருக்கு. எப்படி கிரகிக்கிறது? வெளிச்சம் வெளிச்சம் வந்தாரு, இது காட்டுறாரு, அது காட்டுறாரு, இப்படியே இருக்கும். மறுபடியும் நிம்மதியா உட்கார்ந்துட்டு ஒரு நாளையில அநேக வாட்டி சிந்தனை பண்ணு. இந்த வெளிச்சம், இந்த ஆகாசம் ரெண்டு எனக்கு முன்னாடி இருக்க. ஆதாயம் இப்படி மாறாம எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது. ஆனா தனக்கு ஒன்றும் ஆகல. வெளிச்சம் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்யறது. ஆனா அதுக்கு ஒன்றும் ஆகல. இப்ப இது வந்துச்சுன்னா வெளிச்சத்துக்கு என்ன ஆயிடுச்சு? அது போயிடுச்சுன்னா வெளிச்சத்துக்கு என்ன ஆயிடுச்சு? மனசுல எண்ணங்கள் வந்துச்சு, போச்சு, அது தெரிஞ்சுக்கிற சாட்சிக்கு என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகல, ஆக முடியாது. அது நிஜமா நீ தெரிஞ்சுக்காம திண்டாடி தெருவுல நிற்கிறானே ஞான தங்கமே, சொல்லு பண்டிதரே, இந்த புத்தினி யாரு? மனசு புத்தி அல்ல. அது யாரு தெரியும்? இதுல இப்படி கூட பார்க்கலாம். திய அதர்ஷனே எடுத்துக்கலாமா? அப்படின்னு தோணுறது. அதர்ஷனா அங்க புத்தி இல்லை. இங்க தூக்கத்துல புத்தி அங்க இருக்கு. வேர் இஸ் த இன்டலெக்ட்? புத்தி தூக்கத்துல எங்க இருக்கு? மனசு எங்க இருக்கு? தூக்கத்துல. ஆனா நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனசு இல்லை, குடும்பம் இல்லை, சம்சாரம் இல்லை, உலகம் இல்லை, புத்தி படிச்சது அதெல்லாம் இல்லை. இல்லைன்னா கூட நீ இருக்கே. சார் அடுத்த நாள் ஏந்திச்சு வந்தாதானே நான் இருக்கேன்னு சொல்ல முடியும். சப்போஸ் தூக்கத்துல போயிட்டா, தூக்கத்துல என்ன போச்சு? சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற பிராண சூக்ம சரீரம் அது வந்து தனி ஆயிடுச்சு. ஆனா அப்போ ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகல. எப்படி? ஆகாயத்துக்கு என்ன ஆகிறது? நேற்று சொன்னோம் இல்லையா? இங்க சுனாமி வரட்டும், பூகம்பம் வரட்டும்,
வீடு உடைக்கட்டும், கட்டட்டும், ஏதாவது பண்ணிக்கும். ஆதாயத்துக்கு ஏதாவது ஆச்சா? அதனாலதான் இப்போ அடுத்த வாரம் బృహదారణ్యకోపనిషత్తులో గార్గి கேட்கிற கேள்விக்கு இந்த ஆகாசம் அనే வார்த்தை உபயோகப்படுத்த போறாரு அக்னிவல்கர். இப்போ கூட கொஞ்சம் பார்க்க போறோம். அதனாலதான் அதையும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன இதே போல் கேள்வி, இதே போல். ஆனா அங்க குரு கேட்கல, சிஷ்யனு கேட்கிறாரு, குரு பதில் கொடுக்கிறாரு. ஆனா இங்க ஆச்சரியமா இருக்கு, சங்கரர் குரு கேட்கிறாரு, சிஷ்யன் பதில் கொடுக்கிறார். அந்த வித்தியாசம். வந்துட்டோம் இப்போ அந்த பிருகதாரண்யத்துக்கு. கேள்வி என்ன? இப்ப 5வது கேள்வியில இருக்கும், கடைசியில முடிய போறது. அப்ப அந்த புத்திக்கு கூட சேர்ந்து சர்வதி சாட்சி பூதம், எல்லாத்தையும் சாட்சியா இருக்கிற, தெரிஞ்சுக்கிற, என்னது யாரு கேட்கிறார் சங்கரர். கேட்டு அதுக்கு பண்டிதர் அப்படின்னு ரொம்ப யோசிக்கல, சிந்திக்கல, தலை சொருகிக்கல, பளிச்சனா அங்கே அந்த புத்தி இல்லாத, மனசு இல்லாத தூக்கத்திலையும், மனசு தான் மறந்து ஒன்னான அந்த கனவுலையும் அங்கே அகம் தத்ர அகம். அங்க யாரு இருக்கா? யாருக்கு அந்த புத்தி வேலை பண்றது, வேலை பண்ணலன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அங்க யாருக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கிறார். யாருக்குன்னா அங்க அங்க அந்த சமயத்துல, அந்த தூக்குற சமயத்துல புத்தி இல்ல, ஒண்ணு இல்ல, அங்க யாரு இருக்கா? யாருக்கு பிரகாசிக்கப்பட்டது அந்த நித்ர ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். தியோ தர்ஷனே, புத்தினையும் பாக்குறது யாரு? அந்த புத்தியே வேலை பண்ணாத டைம்லனும் தெரிஞ்சுக்கிறது யாரு? அங்க நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா கரெக்டான பதில். அங்கே நான் அத்திர தத்திர தத்திர அகம். சங்கரர் அப்போ முடிவு பண்ணி சொல்றாரு, அதனால் பண்டிதரே, வயசானவரே, பகவான் பரமகம் ஜோதிஹி. அதனால நீங்க முதல்ல கேட்டீங்க, என்கிட்ட வந்து அந்த ஜோதி தர்சனம் ஆகணும், எனக்கு எனக்கு அந்த ஆத்மா அது இன்னும் பிரகாசிக்கும், அந்த ஆத்மா ஞானம் எனக்கு பிரகாசிக்கலையே இன்னும், அப்படி எல்லாம் கேட்டீங்களே. ஆத்மா என்ன பிரகாசிக்கணும்? ஆத்மா தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, நீயே ஆத்மாவை இருக்கும்போது எப்படிதான் தெரிஞ்சுக்குவே? அதனால therefore ஆதாகா, அதனால் பகவான், பெரியவரே, பரமகம், அந்த சுப்ரீம் பரம் ஜோதி நீங்கதான். அப்படி சொன்ன உடனே கம்ப்ளீட் ஆகி போச்சு, ஞானம் பரிபூர்ணம் ஆயிடுச்சு, அந்த ஞான நிஷ்டை ஏற்பட்டது. அப்படி ஞான நிஷ்டை ஏற்பட்டு பரிபூர்ணமானதுக்கு அப்புறம் என்ன பதில் வரணுமோ அந்த பதில் கடைசியாக அந்த பெரிய பண்டிதருடைய வாயில் உள்ளது, ததஸ்மி பிரபோ. ஒரு மரியாதை, கௌரவம், நன்றியோட, ஹே பிரபோ, குருவே, உணர்ந்தேன், அது நான் అని உணர்ந்தேன். அது அஸ்மி மகாவாக்கியம். குரு சாந்தோக்கியத்துல மகாவாக்கியம் சொன்னதுக்கு அப்புறம் அதை உணர்ந்த சிஷ்யன் என்ன பதில்? బృహదారణ్యకத்திலோ அந்த மகாவாக்கியம், அகம் பிரம்மாஸ்மி, நானு பிரம்மம். அவ்வளவு கூட சொல்லாம இந்த நான் అనేది కూడా ఎక్కామే, அது பாருங்க, தத் ப்ரொனவுன், அது நான் அதேதான். அதனால அகம் பிரம்மாஸ்மி இங்கிலீஷ்ல சொல்லும் போதோ யூ ஆர் தட் தத்துவமசி சொன்னா I am that. Yes, I am.
அப்படின்னு அகம் பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி, பிரம்மனாவதான் இருக்கேன், பிரம்மன் ஆக வேண்டியதில்லை, சுத்தமான நித்யோசி புத்தோசி நிரஞ்சனோசி அண்ணா குரு. இப்போ நித்யோஸ்மி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோஸ்மி. இந்த நிஷப்தத்திலோ இப்ப என்ன இருக்கின்றனதோ அதான் நீங்க எல்லாரும் நிശ്ചல ஸ்திதி. கடல் உள்ள நடுల్లో நிశ్చலம், பெரிஃபெரி சுத்தி, வெளியில கரையில அலைகள். அதுபோல் ஆபூரியமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல முடிவில் இது கவனிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன செய்யணும், அதனால சும்மா இது. இப்படி 5வது கேள்வி, குரு தத்துவமசனை சொன்ன சிஷ்யனை வந்து நான் அதேதான், சந்தேகம் இல்லை அப்படின்னு ஞானனிஷ்டவான் சிஷ்யனும் குரு போல் ஆயிட்டான். இது இந்த ஏக ஸ்லோகில 5 கேள்விகள் இப்படி முடியுது. ஆனா அந்த புரதாரண்யகத்துடைய 2-3 கருத்துக்களை இங்க சேர்த்துக்கிறோம், விஷயம் முடிஞ்சது. புரதாரண்யகத்தில் 4வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அங்க 3வது பிராமணம் ஸ்வயம் ஜோதி பிராமணம், அது பேரே ஸ்வயம் ஜோதி. జ్యోతి అనేది ఎప్పుడు కూడా స్వయం ప్రకాశకం. అదిలో அந்த ஸ்வயமா தனக்கு தானா எப்பவுமே பிரகாசிச்சுட்டு இருக்கிற அந்த ஆத்மா உணர்வு வந்து ஸ்வயம். அதனால ஸ்வயம் ஜோதி பிராமணம் அந்த அத்தியாயத்துக்கு பேர் கண்டத்தை. அங்க ஜனகர் வந்து இதே போல் கேள்வி கேட்டார். சங்கரர் இங்க பண்டிதன் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, யாக்ஞவல்க கிம் ஜோதிரயம் புருஷ இதி. ரொம்ப சிம்பிள். எந்த ஜோதி பாருங்க, இந்த ஜோதி வார்த்தாங்க, அதனாலதான் அங்க ஸ்வயம் ஜோதி பிராமணம். அக்னிவல்கரை எந்த ஜோதினால இந்த புருஷன் வந்து எல்லாம் செய்யறான், எல்லாம் பார்க்கறான், இங்க போல்தான் கேள்வி அப்படின்னு அந்த கேள்வி கேட்கப்பட்டதா. ஆனா விருதாரண்யகத்தில் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். இங்க நமக்கு 4 கேள்விகள் 5வது கேள்விகளும் முடிஞ்சது. அப்போ அங்க என்ன கேள்விகள்னா எல்லாம் சொல்லலை, நானும் ஜஸ்ட் ஐ வில் டெல் யூ
2-3 திங்ஸ் அங்க பேசுகிறேன். ஒரு நிமிஷம். ஆ அதுக்கப்புறம் கேட்கிறா, யாக்ஞவல்கர் பதில் ஒன்று ஒன்றா சூரியன்னு சொல்லுவார் இங்க போல. அதுக்கப்புறம் நல்ல இருட்டான சமயத்துலன்னு கேட்பாரு, அதுக்கும் சொல்லுவாரு. என்ன சொல்றாரு? அஸ்தமிதி ஆதித்யே யாக்ஞவல்க்ய. சூரியன் அஸ்தமிச்சு போனா அப்போ என்னதா ஜோதி? என்ன எது வச்சு பார்க்கறான்? சந்திரமஸ்ய, சந்திர. அப்புறம் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் இது எதுவுமே அஸ்தமிதே சாந்தி சாந்தே அக்னௌ. அக்னௌன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து கேட்கிறாரு. சூரிய சந்திர நட்சத்திர விளக்கு பல்பு ஏதாவது எதுவுமே இல்லை. அந்தே கிம் ஜோதி. பாருங்க, அதே இதா அங்க ஒரு சின்ன டைவர்ஷன் இருக்கு. பாருங்க, 4வது அத்தியாயத்துல இப்பவே கேட்கறீங்க நீங்க. உதாரணம் சொல்லுவேன். என்ன சொல்றாருன்னா, எல்லாம் இருட்டா இருக்கு, எதுவுமே தெரியல, கண்ணு அப்படி திறந்து பாக்குற தெரியல. இருட்டு மேல இருட்டு இருக்குன்னு சில வாட்டி. திடீர்னு வீட்டுல நம்ம வீட்டுல எல்லா பக்கம் கரண்ட் போச்சு. எந்த சுவாமி கிட்ட விளக்கு எதுவுமே இல்லை. அப்போ வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு. உடனே குழந்தைக்கு பயந்துட்டு அது அந்த டேபிள் மேலேயோ அங்க ரூம்ல எங்க இருக்கு. அது அம்மா அம்மானு அழு கேட்கும். அப்போ அம்மா என்ன பண்ணுவா? இங்க இதான் இருக்கடா கண்ணா, இங்கதான் இருக்கே அனு சப்தம் வா. அதுக்கப்புறம் வாகேவஸ்ய ஜோதி பவதி. எல்லாம் இருக்காச்சுன்னா வாக்கே. ஒருத்தன் எங்க இருக்க நீ சொல்லிட்டே இருந்தா நம்ம எப்படியோ கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு செயிறு டேபிள் இடிச்சுக்கிட்டோம். ஆனா அந்த ஆளுக்கிட்ட போலாம், அந்த சப்தத்துல பிடிச்சிட்டு போலாம். நிறைய ஜந்துகள் எல்லாம் அப்படிதான் போகும். சப்தம் அது சிலது மனம். நிறைய இதுக்கு சப்தம், இந்த கடல்ல இருக்கிற நிறைய இதுக்கு அந்த சப்தம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த வைப்ரேஷன் அது சொல்றாருங்க. வாகே வாக்குதா. அப்போ அது லைட் வேலை கொஞ்சம் நடக்கும் இல்லையா? கொட்டத்துல மாடு கட்டிருக்கு, இல்லைன்னா அங்க வெளியில அது கத்துறதுன்னா எனக்கு தெரியும். நான் அப்படி இப்படி போலாம், கஷ்டப்பட்டு போலாம் சப்தத்தினுக்கு அறிவோம். அப்புறம் கேள்வி கேட்கிறாரு, சாந்தாயாம் வாசிக்கும் ஜோதிஹி ஏவம் புருஷயதே. வாக்கு கூட நின்று போச்சு, வாக்கு கூட இல்லை, எந்த சப்தம். அப்போ என்ன லைட்? அப்ப என்ன வச்சு தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, குழந்தோ மாடு பசு அது இல்லை, எந்த லைட் இல்லை, வாக்கில்ல, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, விளக்கில்லை, எதுவும் இல்லை. நான் இருக்கேனதுக்கு வேற ஏதாவது லைட் வேணுமா? அடுத்தவங்களை விட்டுடுங்க. இங்க கேள்வி என்ன கேட்டாரு? வாக்கு கூட இல்ல, எதுவுமே இல்லாத போலும் லைட் இல்லாதனால நான் இருக்கே இல்லைன்னு எனக்கு சந்தேகமா இருக்கேன்னு சொல்லுவீங்களா? இப்போ அது சொன்னீங்களா? யாரும் சொல்ல மாட்டான். எந்த லைட் இல்லைன்னா, பேச்சு கூட இல்லைன்னா கூட நான் இருக்கேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கண்ணு தெரியல, காது கேட்கல, பூமியா இருக்கான். அவனுக்கு கூட அவன் இருக்கேன்னு அவனுக்கு தெரியும்.
அவன் எப்படியும் இங்க அதான் சொல்றாரு, அந்த அது இல்லைன்னா கூட யாரும் என்ன கூப்பிடல, எந்த சப்தம் கேட்கல, என்ன உடம்புல இருக்கிறது எனக்கு தெரியல, இருட்டா இருக்கு, கம்ப்ளீட் இருட்டா இருக்கு. ஆனா நான் இருக்கேன் சொல்லி அந்த இருட்டிலே கொஞ்சம் ஏந்திச்சு கொஞ்சம் அங்கங்க நடந்தது, அப்புறம் திரும்பி உட்கார்ந்து, அப்புறம் ஏதோ தேடுறது, இதெல்லாம் யாரு செய்ய வைக்கிறான், எப்படி செய்யறான்னா, தான் இருக்கேன்னு தனக்கு தானே எந்த வெளிச்சம் தேவையில்லாம தெரியறது, இந்த வெளிச்சம் இல்லாம தெரியறது. அப்படிதான் சொல்லி முடிவு செய்யறாரு ஆக்ஞவல்கிறாங்க. ஆத்மைவ அஸ்ய ஜோதிஹி பவதீதி. ஆத்மதா ஜோதி. வித்தியாசமான விதமா அங்க இந்த கேள்விகள் பதில் நேரம் ஒண்ணு சின்ன சின்ன பதில் கடைசியில அதுக்கப்புறம் இன்னும் எலாபரேஷன் இருக்கும். இந்த அந்தர்யாமி ஸ்வயம் ஜோதி அது எப்படி சுயமா பிரகாசிக்கிறது, யாரோட சப்போர்ட் வேண்டாம், எந்த இதுவும் தேவையில்லை, அது எப்பவுமே இருக்கு, அது நித்தியமா இருக்குது, அதுதான் சத்தியமா இருக்கு, உணர்வா இருக்கு, அது எதுக்குமே ஒட்டுக்கல, எதுக்கு கட்டுப்படலை. இப்படி இந்த கேள்வி பதிலே சிம்பிள், அந்த బృహదారణ్యకలో விஷயம்தான் இங்கே நமக்கு ஏக ஸ்லோகில சொல்லப்படுறதை. ஆக்சுவலி இப்போ బృహదారణ్యకలో போயிட்டு இருக்கிற டாபிக் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அங்க கேள்வி கார்கி தான் கேட்கிறான் முதல் 6வது செக்ஷன்ல, 8 வரைக்கும் அந்த 3த்திலும் அதே போயிட்டு என்னன்னா கேள்வி இப்படி இருக்கும், நிறைய கேட்பான் ஒண்ணுக்கு ஒன்றும், இதுக்கு என்ன அந்தர்தமமா இருக்கிற எசன்ஸ் என்ன, சாரம் என்ன, இதுக்கு சாரம் என்ன, சாரம்னா இதுக்கு பின்னாடி சப்போர்ட் என்ன, இதுக்கு சப்போர்ட் என்ன, இதுக்கு சப்போர்ட் என்ன, ஆனா அப்படி கேள்வி கேட்டுட்டே போவான். அங்கே ஆக்ஞவல்கர் பிரம்மலோகத்து வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் கேட்கிறான், நீ அதுக்கப்புறம் கேட்டா உங்க தலை உடஞ்சிடும் அண்ணார். அப்படின்னா எட்டாது மனசுக்கு அர்த்தம், தலை உடைஞ்சிடும்னா நீ ஓவரா போகாத, இனிமே அதுக்கு மேல கேட்க. அப்படின்னு போய் உட்கார்ந்துடுறான். ஆனா அடுத்த ஆளு திரும்பி இல்ல இவரு நிறுத்துறாரு, நம்ம அது கொஞ்சம் விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி மறுபடியும் கார்கி கேட்டதே அடுத்தது உத்தாலகிட்ட கேட்கிறார். விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சொல்லி முடிக்கிறேன், 5 நிமிஷம். அவரு திரும்பி அவரு கொஞ்சம் அங்க கேட்டார். சரி அந்த அம்மாவும் கேட்டாங்க, நான் போதும்னு சொல்லி நிறுத்திட்டேன். இவர் திரும்பி அதே கேட்கிறாருன்னா நல்ல இதுக்கு மேல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடணும்னு ஆசை இருக்கு, சரி சொல்லுவோம்னு சொன்ன. என்ன கேட்டாரு, சரி சுவாமி 14 குணங்கள் பாகவத்துல சொன்னது பிரம்மலோகம் வரைக்கும் போகும், இத்தனத்தைக்கும் ஆந்தரதமமானு ஒரு வார்த்தை வரும், உள்ள எதி எதி இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கேன்னு கேள்வி. அந்த ஆதாரமா இருக்கேன்னு கேள்வி ஒரு அழகான சம்ஸ்கிருதம் வார்த்தை ஓத புரோதம். அன்னைக்கு சொல்லிட்டோம் நம்ம, குறுக்கு ஏற்கு துணி நெய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த தார நூல்கள் இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போய் இப்படி போறதுக்கு பேரு வார்ஃப் அண்ட் ஊஃப் தான் இங்கிலீஷ்ல. ஓத புரோதம் தமிழ்ல அதான். இல்ல நெருக்கு இருக்கு இப்படி அப்படி குறுக்கு நெருக்கு. இப்போ அங்க என்ன சொல்றாருன்னா அதுக்கு சூத்திரமா
అని వార్త ఊపడ్డది. சூத்திரம் எது சொல்றோம்? ஒரு தாரம், ஒரு நூல், சரியா? பல பூக்கள் எல்லாத்திനും இல்ல இந்த பீட்ஸ் அதெல்லாம் கோக்கணும்னு சொன்னா எல்லாத்தினையும் பிடிச்சிருக்கு. எப்படி அது ஒரு மாலையா மாறிச்சு காணப்படுறதுன்னா உள்ள பிடிச்சது யாரு? சூத்திரம் பிடிச்சிருக்கு. அதுபோல் இங்க ஒரு சக்தி, அதுக்கு பேரு ஹிரண்யகர்பா, அதுக்கு பேரு சூத்திரம். அது எல்லாத்தினையும் எப்படி பிடிச்சிருக்குன்னா இப்படி இப்படி அசలు அதுதான் இருக்கு. சொல்லுங்க, இந்த நூலு இப்படி போற நூலு இப்படி போற நூலு எடுத்துட்டா துணி అనేది இருக்குமா தனியா? அப்போ சூத்ராத்மா ஹிரண்ய கர்ப்பம் இல்லாம எதுவுமே இல்லைன்னு ஒரு முடிவு. அடுத்த கேள்வி என்னன்னா, சரி இந்த ஹிரண்ய கர்ப்ப சூத்ராத்மாக்கு வேற பாஸ் யாரு? அவர் யாரு கண்ட்ரோல் பண்றா? அது யாரு கண்ட்ரோல் பண்றா? திரும்ப இன்னொரு கேள்வி கேட்கிறார் உத்தாலகர். அதுக்கு யாக்ஞவல்கர் அது அந்தர்யாமி அப்படின்னா ஈஸ்வரா. உங்களுக்கு சுலபமா புரியணும்னா எல்லோருக்கும் பிரம்மதேவன் 4 தலை இருக்கு. அவருக்கு கண்ட்ரோல் யாருன்னா நம்ம விஷ்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஈஸ்வரா. வேதாந்தத்துல ஈஸ்வரன் தான். அவர் இப்படிதான் ஓத்தப்புறத்தம். அப்ப என்ன சொல்லலாம்? இருக்கிறது அசలు ஈஸ்வரன் தான். பிரம்மதேவன் అనేది தனி இல்லை. எப்படி துணி எப்படி தனி இல்லையோ, அப்போ பிரம்மதேவன் అనేది தனி இல்லைன்னா இந்த உலகம் అనేది தனி இல்லை. அப்போ பிரம்மதேவன் ஈஸ்வரன் தான், உலகமும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் தவிர இன்னொன்று இல்லைங்க. இப்போ திரும்பி கார்கி எந்திரிச்சு வரப்போறான் அடுத்த ஃப்ரைடே. இப்ப அதெல்லாம் முன்னாடியே சொன்ன இப்படி சஸ்பென்ஸ். அது பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வேற என்ன ஆரம்பிக்கிறோம் அது கூட நான் சேர்த்து. சார் ஈஸ்வரனுக்கு அப்புறம் என்ன இருக்கு சார்? என்ன அது இப்போ வேண்டாம். எவ்வளவு புத்திசாலியான கேள்வி. பெண்மணி யோகி ஞானி கார்கி கேட்கிறார். சரி, இப்படி உதாரணத்தையும் ஏக ஸ்லோகையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 3 கிளாஸ்ல ஒரு ஸ்லோகத்தை விசாரணை பண்ணிட்டோம். இதுக்கு தொடர்பா அடுத்தது என்ன படிக்கணும் நிச்சயம் ஆகும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.